நீ எக்ஸ்பைரி ஆன ஆள்லாம் 1980ல எம்எல்ஏ இருந்தவரெல்லாம் கொண்டு வந்து இப்போ சேர்த்தனா இவரு அதிமுகவில் இருந்தாரா அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சேர்ந்தார்ல வேற லேட்டஸ்டா. ஆமாங்க, 80கள்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ அவுடேட்டட் அவர். அதிமுகவில் இருக்காரா இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு தெரியாது. அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருந்தீங்கன்னா செங்கோட்டையன் ஆகா ஓகான்னா. செங்கோட்டையன் யாரு? அவரு ஒரு மாவட்டத்துக்குள்ள சுருங்கி போன ஒரு அரசியல்வாதி. அவர் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல வந்து இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிர்வாக ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? டாஸ்மார்க்கு எதிராக போராடுறான். அவனுக்கு புரியுது இல்ல, போதை பழக்கம் நம்ம குழந்தைகளை பாதிக்கும், ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடாது, போராடுறான்ல. அவன் மாதிரி தான் நீ அரசியல் படுத்தணும். டேய் சூப்பர்ரா கண்ணா, இந்த மாதிரி மாவட்டம் ஃபுல்லா பண்ணுங்கடா. நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசணும். என்னையாவது டாஸ்மார்க் பத்தியோ போதை பழக்கம் பத்தியோ தாவைகளை பேசி பாத்திருக்கீங்களா? நாஞ்சில் சம்பத் கட்சியுடைய ஸ்தாபனத்தை விரிவுபடுத்தி தொண்டர்களை தயார்படுத்தி கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போறாளா? கிடையாது. ஒரு பேச்சாளர் கண்டமேனிக்கு திட்டுவார், அடுக்குமொழி பேசுறதுல வல்லவர். அவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. இன்னொன்னு, அவர் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு எதிராகவும் பேசுவார். தாவேகாவை சுற்றி தான் தமிழக அரசியல் சுழண்டு கொண்டிருக்குது என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. விஜய் கிட்ட அரசியல் பிரச்சனை இருக்குது. ஆனால் விஜய் கிட்ட இருக்கிற தொண்டர்கள் பலம் பிளஸ் விஜய் பார்த்த எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படும். அதை யாரும் மாற்றி சொல்லவே முடியாது. அப்படி வேணா மறுத்து சொன்னா அவன் முட்டாள்னு சொல்லலாம். அப்போ விஜயால பெரிய பாதிப்பு. நான் ஆரம்பம்னு சொல்றேன், விஜய் ஒரு ஸ்பாய்லர். அவர் ஒரு வின்னர் கிடையாது, அவர் ஒரு ஸ்பாய்லர். கேரளாவில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது வர்றதுக்கு. நாங்கள் உங்களுக்கு அங்கே 10 சீட்டு தரோம், எங்களோட கூட்டணி வாங்க, அடுத்து நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்னா 2 தடவை கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, இந்த தடவை காங்கிரஸ் ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கும் போது உங்களுக்கு 10 எம்எல்ஏ கிடச்சிக்கும். இங்கே நாங்கள் டிஎம் கூட இருந்துக்கிறோம், இங்கே நம்ம வேற கதை. அது எப்படிங்க முடியும்? ஏங்க கம்யூனிஸ்டும் நாங்களும் கேரளாவில் சண்டை போடலையா? இங்கே நாங்கள் டிஎம் கூட இல்லையா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலீப் சார் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எலெக்ஷன் பக்கத்தில் வரப்போகுது, ஆனால் இந்த ட்ரோல் அப்படின்றது எலெக்ஷனை தாண்டி பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிவிகேவை வந்துட்டு என்ன புதுசாக சொல்கிறாங்கன்னா, டிவிகே வந்து ஒரு அரசியல் கட்சியே கிடையாது, அது ஒரு ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க சார்? நான் கூட கிண்டல் பண்ணியிருந்தேன். எல்லாம் ஆண்ட்ராய்டு செல் ரேஞ்சில் இருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம். நீங்கள் பட்டன் செல்லுங்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே. எக்ஸ்பைரி ஒரு இடத்துல போய் ஏதாவது பொருள் வாங்க போனால் கூட ஃபஸ்ட்டு பார்க்குறது எக்ஸ்பைரி டேட் தான் பார்ப்போம். நீ எக்ஸ்பைரி ஆன ஆள்லாம் 1980ல் எம்எல்ஏ இருந்தவரெல்லாம் கொண்டு வந்து இப்போ சேர்த்தனா இவர் அதிமுகவில் இருந்தாரா அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சேர்ந்தார்ல முத்துகிருஷ்ணன். இப்போ யாரும் லேட்டஸ்ட்டாக இவர் ஆமாங்க, 80கள்னா 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ அவுடேட்டட் அவர். அதிமுகவில் இருக்காரா இப்படி ஒருத்தர் இருந்தாரான்னு தெரியாது. அந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி கொண்டு வந்து சேர்த்துருந்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு 5 மாவட்ட செயலாளர், ஒரு 5 எம்எல்ஏக்கள், இல்லாட்டி ஒரு பெரிய தலைவர், இந்த மாதிரி வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய இது. செங்கோட்டையன் ஆகா ஓகான்னாங்க. செங்கோட்டையன் யார்? அவர் ஒரு மாவட்டத்துக்குள்ளே சுருங்கி போன ஒரு அரசியல்வாதி. அவரை தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்து இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நிர்வாக ரீதியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக திமுகவை அட்டாக் பண்ணி கடைசி 2 வருஷமாக செங்கோட்டையன் திமுகவை அட்டாக் பண்ணி ஏதாவது பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. நான் தேடி பார்த்தேன், ஒன்றுமே இல்லை. அதே சிவி சண்முகமோ ஜெயக்குமாரியோ இல்லை எடப்பாடி பழனிசாமி டெய்லி நீங்கள் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. சிவி சண்முகம் டெய்லி அட்டாக் பண்ணுறாரு. மற்ற தலைவர்களை பார்த்தீங்கன்னா இவரெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ கரெக்டு தான், இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவைன்னு எடுத்துக்கிறாங்க போல் அப்படின்னு. ஏன்னா அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பேச ஆரம்பித்தாருன்னா 10 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய விஷயத்த அவர் ஒரு அரை மணி நேரமாக பேசுகிறார். இப்போ நீங்கள் என்கிட்ட பேட்டி எடுக்க வர்றீங்க, நான் உட்காந்துக்கிட்டு செங்கோட்டையன் அவர் ஒரு மிக பழைய இப்படி பேசியிருந்தேன்னா காண்டாக மாட்டீங்க சார்? வாங்க சார், அவர்லாம் போய் பேட்டி எடுக்க முடியாது. அறவர் எடுன்னா உட்காந்து 1.5 ஹவராக பேசிகிட்டு இருக்காரு. விஷுவல் எடிட்டர் கடுப்பாயிடுவாப்பில். ஏங்க என்னங்க இது செங்கோட்டையன்றாரு, அப்புறம் வானத்தை பார்க்குறாரு, இது என்னங்க இது அப்படின்வாங்க. அந்த மாதிரி அரசியல்வாதி அதெல்லாம் வந்து உதவாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஜெங்ஸி லேட்டஸ்ட்டுன்றீங்க. அப்போ உங்களுடைய இதுவும் நறுக்கு தெரிச்சால் போல் இருக்கணும். அந்த இளைஞர்கள்ட்ட எதை கொண்டு போகணும்? இப்போ நீ சொல்கிறல்ல பவள விழா பாப்பா பிளாஸ்ட் கேட்டால் அவங்களுக்கு அதான் புரியணும். அது இல்லை. இது அவர்கள் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை. அந்த இளைஞர்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் போராடுறாங்களா? டாஸ்மார்க்கு எதிராக போராடுறான். அவனுக்கு புரியுது இல்லை, போதை பழக்கம் நம்ம குழந்தைகளை பாதிக்கும், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடாது, போராடுறான்ல. அவன் மாதிரி தான் நீ அரசியல் படுத்தணும். டேய் சூப்பர்ரா கண்ணா, இந்த மாதிரி மாவட்டம் ஃபுல்லாக பண்ணுங்கடா. நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசணும். என்னையாவது டாஸ்மார்க் பற்றியோ போதை பழக்கம் பற்றியோ தாவைகளை பேசி பார்த்துருக்கீங்களா? இதான் இவங்கள்ட்ட இருக்கிறது எலைட்டு. ஏன்னா அவர்களே அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப இருந்தால் என்னன்ற போக்கில் இருக்காங்களோ என்னமோ தெரில. அப்போ அவர்கள் அந்த தாய்மார்களை பாதிக்கிற, குழந்தைகளை பாதிக்கிற, குடும்ப வன்முறை ஏற்படுத்துகிற
ஒருத்தனை முடமாக்குகிற, வேலைக்கே போக விடாம பண்ணுகிற, வளருகின்ற இளம் இன்னைக்கு வைகோ கூட கண்டிச்சிருக்காருல்ல, போதைப் பொருள் கலாச்சாரம் மாறி வருகிறது தமிழகம்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நீங்கள் முதல்ல கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே அதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறான். அப்போ அவனை நல்வழிப்படுத்தணும். எம்ஜிஆர் மாதிரின்றீங்களா? எம்ஜிஆர் ஒரு நாளாவது அனுமதிச்சிருக்காரா இதை? எம்ஜிஆர் அவருடைய படத்தில் ஒவ்வொரு இதுலேயுமே போதைப் பொருளுக்கு எதிராக இது பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கூட அவர் படத்தில் சிகரெட் குடிக்கிற சீன் கூட அவர் நடிச்சது கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி அவருடைய பாடு. இப்போ நான் என் பிறந்தெல்லாம் சில பாட்டு வரும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் வேண்டும், உன் கண்ணில் வழிகின்ற ஒரு துணின்னு அந்த உலகமே அள வேணும்னு சொல்லிட்டு நம்மளை அந்த அளவுக்கு தூக்கி வச்சு, நீ இப்படி இருக்கணும், கற்றவர் சபையில் உனக்குன்னு இடம் வேணும், டாஸ்மார்க் பாரில் இடம் வேணும், டாஸ்மார்க் பாரில் அடித்து கொள்ள வேண்டும், அந்த டேபிள் போட்டு காதல் பற்றி பேச வேண்டும், அப்படிதானே இன்னைக்கு டைரக்டர் எழுதுறான். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிந்தால் உலகை அள வேண்டும்ன்றார். அது அது கேட்கும் பொழுது நமக்கு நம்ம இப்படி இருக்கணும், படிக்கணும், நல்லா வரணும். கலாம் வரைக்கும் சொன்னாங்களாங்க, கனவு காணுங்க, நம்ம இது பண்ணணும், லட்சியம் முக்கியம்னு. என்னையாவது பேசியிருக்கீங்களா? பிளாஸ்ட்டு பவள விழா பாப்பா அங்கிள் இப்படி கேட்டால் அவர்களுக்கு அதுதான் புரியுமா? அவர்களையும் மாற்றி கொண்டு வர்ற வேலையை பண்ணணும், அரசியல் எதுன்னு சொல்லணும். அப்போ இவர்கள் அதற்கான இதை கொண்டு வருது. இப்போ சொல்கிறீங்க இன்னொருத்தர் நாஞ்சில் சம்பத்து, வாயை திறந்தாலே எங்கேருந்து வந்தவர்? திமுக அதிமுக இந்த மாதிரி. அதிமுகவில் கூட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, அதனால தான் தொட்டி விட்டாங்க. திமுகவில் எப்படி பேசுவாங்க தெரியும். பிச்சைக்கார மூஞ்சி சொன்னாரா இல்லையா ஆர்எஸ் பாரதி? மூஞ்சியில் பிச்சைக்கார மூஞ்சி பணக்கார மூஞ்சியாக தான் இருக்கா? சரி, பிச்சைக்கார மூஞ்சியாகவே இருக்கட்டும், நல்ல விஷயங்களை அவங்க சொல்லக்கூடாதா? பணக்கார மூஞ்சினா ஓட்டு போடணுமா? பணக்கார மூஞ்சினா அறிவாளிகளா? பிச்சைக்கார மூஞ்சினா ஒன்றும் இல்லையா? நீங்கள் யாரை இழிவுபடுத்துறீங்க? பிச்சைக்கார அப்படின்ற வார்த்தை எளியவர்களை ஒன்றுமில்லாதவர்களை குறிக்கும். எளியவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்றால் ஏழை மக்கள், விவசாயிகள், இவர்கள். பதில் கொடு. ஆமாயா, நான் பிச்சைக்கார மூஞ்சி தான்யா. நான் யாரை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறேன்? விவசாயிகளை பண்ணுறேன், பாரம் இழுக்கிற தொழிலாளியை பண்ணுறேன், ஏழை மக்களை நான் ரெப்ரசன்ட் பண்ண. நான் அப்படி தான் இருப்பேன். நீங்கள் ஒரு காலத்தில் அப்படி இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் பணக்காரர் ஆகிட்டீங்க. நீங்கள் இன்னைக்கு கார்பரேட் பணக்கார மூஞ்சி. மக்கள் உங்களை அங்கே தான் வைப்பாங்க, எங்களை எப்படி வைப்பாங்க? பதில் கொடுங்களேன். கொடுத்தீங்களா? நான் உட்காந்து போடுறேன் பதிவு. என்னை அவன் தலைவரை திட்டுறான், ஒரு பதில் காரணம். யாரையாவது ஒருத்தரை விட்டு வாயே இல்லையா? அவங்களுக்கு சிந்தனையே கிடையாதா? பதிலளிக்க பயமா? ஏங்க, எளியவர்கள்ட்ட தானே இருந்தான். அண்ணாவை எடுத்துக்கங்க, பெரிய அலங்கார முகம் அவருக்கு. இல்லை, இந்த மாதிரி கேவலத்துக்கு நம்மளும் பேச வேண்டியது இருக்குது பாருங்க, உருவத்தை பற்றிலாம். நீங்கள் எம்ஜிஆர் ஒரு பேரழகர், வதனமே சந்திர பிம்பமேன்னு பாடுறதுக்கு தகுதியானவர். அப்படி சந்திர இது மாதிரி அப்படி இருப்பார், ஜகதகன்னு சொதிப்பாருன்னாங்க. அவர் என்ன தூக்கி தலைமையில் வச்சார்? நீங்கள் மலையாளி, அறிவில்லாதவன் தானே பண்ணீங்க. ஜெயலலிதா மேல்தட்டு உரிய தோற்றம் உள்ளவங்க, ஒரு ராணி வேஷம் போட்டால் அப்படியே ராணி மாதிரியே இருப்பாங்க. தூக்கி தள்ள வச்சா கொண்டாந்தீங்க. என்ன பேச்சு இது? உருவத்தை வச்சா? இது உருவத்தை வச்சுன்னா காந்தி யாருங்க? பெரிய அழகரா? உலகம் போற்றும் தலைவர், இந்தியாவின் தந்தை. சொன்ன பேர் அழகர். அவரு இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். யார்? எம்ஜிஆர் பாடியிருப்பார் அந்த இதில், வாலி எழுதின பாட்டு வரி. விவசாயி தோற்றத்தோடு தானே இருந்தார் காந்தியடிகள். அவர் ஐயா என்ன பிச்சைக்கார மாதிரி விவசாயம் எப்படிங்கிறான், ஒரே ஒரு துணியை சுற்றினுக்கிறான். எங்க அட்டமேசை மாநாட்டுக்கு போகிறாரு, எல்லாம் கோட்டு சூட்டு போட்டு, இவர் ஒரே ஒரு துண்டை போட்டு இதை போட்டு அங்கே போய் உட்கார்றாரு. இன்னும் அப்படிங்கிறான் அந்த ஆளு அப்படின்னு யாராவது பார்த்தாங்களா? கொள்கையை பார்த்தாங்க. எப்பேற்பட்ட மாமனிதர் அவர். சுதந்திரம் அடைஞ்சு அடுத்த வருஷம் சுட்டுக் கொள்றாங்க. வின்சன் சர்ச்சில் என்ன சொன்னார்? ஏய், எங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் நாங்கள் வச்சு பாதுகாத்தோம்டா, அவர் ஒரு தூசு தும்பு இல்லாமல். ஒரே வருஷத்தில் பறி கொடுத்துட்டீங்களா? பார்க்கறதுக்கே அப்படி தோட்டத்தோடு இருந்த நேரு காந்தியுடைய சீடர், மிகப்பெரிய அழகர். தோற்றம் பார்த்தாலே ஒரு ராஜா வேஷம் போட்டால் ராஜானா எப்படி இருப்பாங்கன்னா, எம்ஜிஆர் படத்தை பார்த்தா ராஜாலாம் அப்படி இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவர் அண்ணாவுடைய தொண்டர். யாரை சொல்லுவீங்க?
என்ன பேச்சு? இதுதான் இவர்கள். அங்கிருந்து வந்தவர் தான் நாஞ்சில் சம்பத். அவர் பண்ணாத உருவ கேலிலாம் கிடையாது. 10 நாளைக்கு முன்ன செத்து போன மூஞ்சி உள்ள சேடப்பட்டி முத்தையா அவர்கள் இப்படிதான் ஆரம்பிப்பார். அப்போ 90ஸ்ல மனிதன் குரங்கிலிருந்தே குரங்கிலிருந்து தான் தோன்றினான் என்பதை நிரூபிக்கக்கூடிய அப்படின்னு அப்போ இருந்த ஒரு அதிமுக தலைவருடைய உருவத்தை சொல்லி பண்ணுவார். அந்த மாதிரி கண்டதை பேசக்கூடிய ஆள். எந்த அடிப்படையில் அவரை எடுத்தீங்க? நாளைக்கு உங்களையும் பேசியிருக்காரு. போன வாரம் வரைக்கும் உங்களையும் பேசியிருக்காரு. உதயநிதியை வருங்கால முதல்வர்னு சொன்னார். இப்போ இங்கே வந்துட்டார். அப்போ இவர்கள் என்ன, நான் என்ன கேட்குறேன், இவர்கள் கட்சியுடைய ஸ்தாபனத்தை விரிவுபடுத்தி தொண்டர்களை தயார்படுத்தி கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போகிறாளா நாஞ்சில் சம்பத்? கிடையாது. ஒரு பேச்சாளர். கண்டமேனிக்கு திட்டுவார். அடுக்குமொழி பேசுறதுல வல்லவர். அது பட்டிமன்ற பேச்சாளர். அவரை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. இன்னொன்று, அவர் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு எதிராகவும் பேசுவார். அது அவருடைய ஸ்பெஷல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறார், பரந்தூர் விவகாரத்தில் விஜயோடு நான் ஒத்துப்போகவில்லை. இது போன்ற பல விவகாரங்கள் நான் ஒத்துப்போகவில்லை. அதுதான் அவருடையது. அவரை கூப்பிட்டு வச்சுட்ருக்கீங்க. செங்கோட்டையன் சொல்கிறீங்க. செங்கோட்டையன் கேட்டால் ரூட்டு போட்டு தருவார். கூகுளில் நீங்கள் ரூட்டு போட்டு தரோம். ஏய் ஜெமினி சொல்லு, நான் மதுரையிலேருந்து 10 தொகுதி மதுரை திருப்பரங்குன்றம் அந்த தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் போகணும், எனக்கு சரியாக ரூட்டு போட்டு கொடுத்தா அடுத்த செகண்ட் போட்டு கொடுத்துரும். பிரிண்ட் அவுட் ஆகணும்னா பிரிண்ட் அவுட்டில் இது பண்ணால் பிரிண்ட் அவுட்டாக எடுத்துடலாம். இதெல்லாம் ஒரு திறமை இந்த காலத்தில் கிடையாது. அந்த காலத்தில் இருந்தது, உண்மைதான். இன்றைக்கி அது கிடையாது. அப்போது செங்கோட்டையன் எதில் திறமை வாய்ந்தவர்? கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணி ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய தலைவராக இருந்தார் அப்படின்னா கிடையாது. அப்போ அவரை கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க. அவருக்கு ரூம் இருக்குதுயா, சோறு போட்டிங்களே, பேர் வச்சிங்களே, என்ன சொல்லுவாங்க, பேர் வச்சியா சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல. கட்சியில் சேர்த்தல்ல. செங்கோட்டையனுக்கு ரூம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் செங்கோட்டையன் போய் பார்க்கணும், பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கணும். இப்போ ஆராசாவை பேட்டி எடுக்கணும்னா அறிவாலயம் வந்துருங்கன்றாருன்னு வச்சுக்கோங்க. அறிவாலயத்தில் சந்திக்கலாம். கனிமொழி சந்திக்கணும், அறிவாலயத்தை சந்திக்கலாம். வெளியூரில் போயிட்டா தவிர மற்ற சென்னையில் இருந்தாங்கன்னா அங்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி எல்லா தலைவர்களும் வருவாங்க. இப்போ கமலாலயம்னா பார்த்தீங்கன்னா நயனா நாயகன் மற்றவங்க வருவாங்க. அதுன்னு சத்தியமூர்த்தி பொண்ணு பார்த்தீங்கன்னா செல்வப்பிறந்தைக்கு வருவார், மற்றவங்க வருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் அலுவலகம் சென்னையில் இருக்குது. எனி டைம் தொண்டர்கள் போவாங்க வருவாங்க. கட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஒரு மாதிரி கலகலன்னு இருக்கும். பத்திரிகையாளர்கள் வருவாங்க. யாரையாவது பார்க்கணுன்னா பேட்டி எடுக்கணும்னா வருவாங்க. ஐஎஸ்ஸு எஸ்பிசிஐடி அதிகாரிகள் இருப்பாங்களா, ஒவ்வொரு இதுக்கும் பீட்டு கொடுத்துருப்பாங்க பத்திரிகையாளர் மாதிரியே. காங்கிரஸ்னால் காங்கிரஸ் ஒருத்தர் பார்ப்பார். அவர் வேலையாக அங்கேயே சுற்றிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் இது பண்ணி இது பண்ணுறது. அப்போ அந்த மாதிரி இவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா தாவேக்காக்கு? நான் இதை 2-3 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏதாவது இருக்கா? அதிகபட்சமாக எங்கே போய் உட்காரணும்? இப்போ நீங்கள் கிளம்புனீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் வருவீங்க. இன்றைக்கி ஆஃபீஸில் கரண்ட் இல்லைங்க, எப்போ வேணால் கரண்ட் வரும், கூப்பிடுவோம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டா நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இது வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், வந்தால் ஆஃபீஸ்க்கு வருவோம், ஆஃபீஸில் கரண்ட் இல்லை வராதுன்றாங்க, எங்கே போகிறது? பெரிய குழப்பம் வருமா வராதா? அப்போ ஃபோன் பண்ணுவீங்க, யாரா ஃப்ரெண்டு, எங்கேம்மா இருக்க, இது ஹாஸ்டலில் இருக்கியா, சரி நான் வரட்டா, நான் வர்றேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அங்கே போய் உட்காந்துட்டு தேவையான உட்காந்துட்டு கதை பேசிட்டு வருவீங்க. கரெக்டாக? இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு விஓசி ஆஃபீஸ். எங்கேப்பா இருக்கீங்க? எல்லாம் அங்கே தாங்க இருக்கோம். சரி அப்போ அங்கே வந்துடுவா. சென்னையில் ஒரு அலுவலகம் இருந்து, சார் நீங்கள் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர், உங்களுக்கான இது ஆஃபீஸில் ரூம் ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் இனிமேல் இங்கே வந்து உட்காரலாம் சார். கான்ஃபரன்ஸ் ஹாலு. திடீர்னு ஒரு 100 நிர்வாகிகள், சென்னையில் ஒரு 5 மாவட்டத்தை பிரதிப்படுத்துருவாங்க, 100 நிர்வாகிகள் வந்துட்டாங்க, உட்காருங்க பாங்க நான் வந்துடுறேன். பத்திரிகையாளர்கள் வந்திருக்காங்க 10 பேர், அங்கே உட்காருங்க நான் வந்துடுறேன், சந்திக்கிறேன். இதுதான் எங்கள் நிலைப்பாடு, தலைவர் இதான் சொல்லியிருக்காரு. ஏதாவது இருக்கா? இதை சொன்னால் கோபம் வருது. கதறு நானாடா கதறேன், நீங்கள் தான்டா கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் பிரச்சனை. அதனால் இந்த கட்சி நீங்கள் சொல்கிறபடி ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொடுக்குது, ஒரு பெரிய கட்சி அடுத்த கட்டத்தினுடைய நகருதுன்னா அது வந்து தெரியும். அதோடைய தலைவர்கள் சேர்றது செயல்பாடுகளே தெரியும். இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோமில் இருக்கவங்கள கூப்பிட்டு வந்து வச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம்? அவர் யாருன்னே தெரியாது. செங்கோட்டையனை கூப்பிட்டு போய் மற்ற மாவட்டத்தில் கேளுங்க, யாருன்னே தெரியாது. இதுதான் நிலைமை. சரி, ஏற்கனவே வந்துட்டு இவங்க 2 பேர் மேலேயும் இருக்க விமர்சனம் என்னன்னா, ஏடிஎம்கேக்கு உண்மையா இல்லை செங்கோட்டையன் அப்படின்றாங்க, அது எந்த கட்சிக்குமே உண்மையா இல்லை நாஞ்சில் சம்பத் அப்படின்றாங்க. இப்போ நீங்க சொல்றதுல வச்சு பார்க்குறப்ப இவங்க டிவிகேக்கு மட்டும் உண்மையா இருந்துருவாங்களா சார்? அது எப்படி இருப்பாங்க? நான் சொல்கிறேன், இவர் செங்கோட்டையன் ஏடிஎம்கேக்குள்ள அவங்க ஒன்றும் இவரை விரட்டல. இவராக வெளியில் வந்தார், பேட்டி கொடுத்தாரு, என்னென்னமோ காரணம் சொன்னார், கெடு வச்சார். அப்புறமா சொன்னார் டெல்லியில் சொல்லி தான் நான் அந்த ஒர்க்கை பண்ணுறேன்னாரு.
உங்களுக்கு கட்சி ஏடிஎம்கே, பிஜேபி இல்லை. உங்களுக்கு தலைமை பொதுச் செயலாளர் தான் உங்களுக்கு தலைமை, அதான் கட்சி விதி, எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு அதுக்கு அடுத்த ரேஞ்சில் நீங்களாம் இருக்கீங்க. அப்போ நீங்கள் எதாவது பிரச்சனைனா அவங்கள சேர்த்துட்டு சொல்லணும், இல்லை எடப்பாடி பழனிசாமி டைரக்ட் சந்தி சொல்லணும். ஆனால் பிஜேபி அசைன்மெண்ட்டில் தான் நாங்கள் ஏங்குறேன்னு சொல்கிறவர் ஏடிஎம்கேலே பண்ணுறாருன்னா தாவேக்கெல்லாம் அவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ பிஜேபியே உங்களுக்கு அமைச்சிருக்காருன்றது தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அவர் டிஎம்கே ஆஃபர் வச்சும் போகல, இங்கே தான் சேரணும்னு சேர்ந்தார். அப்போ அவரை பிஜேபி ஆப்ரேட் பண்ணணும் தான் நான் பார்க்குறேன். அப்போ பிஜேபியோட அசைன்மெண்ட்டில் இயங்குறாரு. இது ஒன்று. இவர் போன வாரம் வரைக்கும் அவர் முதல்வர், வருங்கால முதல்வர்னு பேசியிருந்தவர். கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி அங்கே ஒர்க் பண்ணியிருந்தார். அதான் என்ன சொல்லுவாங்க, அவுட் சோர்ஸ் டிஎம்கே பார்ட்டி. அவர் என்ன சொல்லுவாங்க, ஒப்பந்த தொழிலாளின்னு சொல்லுவாங்கல்ல, பர்மனெண்ட் கிடையாது, ஒப்பந்த தொழிலாளியாக திமுகவில் பேச்சாளராக ஒர்க் பண்ணியிருந்தார். இப்போ ஒப்பந்த தொழிலாளியை விட்டுட்டு இந்த கம்பெனிலே வேலைக்கு சென்றார் டைரெக்டாக. தாவேகா கம்பெனி ஃப்ரீலான்ஸை விட்டு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணிட்டார். இப்போ எம்ப்ளாயி வந்து ஃப்ரீலான்ஸாக பேசின பேச்செல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்காங்க. இவர் எங்கே எம்ப்ளாயாக இருந்தாலும் அந்த கம்பெனிக்கு எதிராக பேசுறதுல வழக்கமாக கொண்டு வந்தவர். அதனால் அது பாருங்கள், நேற்று ஒன்று சொன்னார், இதை பேசவே கூடாது. அவர் விஓசி அலுவலகம் மிக சிறப்பாக இயங்குகிறது, 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொண்டு மிக பயங்கரமாக இது பண்ணுறாங்க, 234 சர்வே எடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு நேற்று பேசி வச்சுருக்காரு. விஓசின்றது தாவேக்காவுக்கு என்ன தான் ஒர்க் பண்ணாலும் அதை பெருசாக வெளியில் யாருமே ப்ரொபகண்டா பண்ணாமல் அப்படியே ஓடிட்டு இருக்கு. இவர் வந்துட்டு அதில் கை வைக்கிறார். தெரியுதா எனக்கு என்னன்னு பேசுறது? 400 பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அவங்களே மிரடுவாங்க, என்னடா இது இவர் வாட்டில் எனக்கு என்னென்னு எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. இதுதான் இவர்கிட்ட உள்ள பிரச்சனை. சார் பேசுகிறப்போ சொன்னீங்க செங்கோட்டையன் அவர் வந்துட்டு பிஜேபி சொல்லி மேபி இங்கே இருக்கலாம் அப்படின்றத. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கூட டிவிக்கே வந்து கூட்டணி போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்கா சார்? தாவேக்காவை சுற்றி தான் தமிழக அரசியல் சுழண்டு கொண்டிருக்குது என்பதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. விஜய் கிட்ட அரசியல் பிரச்சனை இருக்குது, ஆனால் விஜய் கிட்ட இருக்கிற தொண்டர்கள் பலம் ப்ளஸ் விஜய் பார்த்த எதிர்பார்ப்பு தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை யாரும் மாற்றி சொல்லவே முடியாது. அப்படி எவனா மறுத்து சொன்னா அவன் முட்டாள்னு சொல்லுவேன் நான். அப்போ விஜயால் பெரிய பாதிப்பு. நான் ஆரம்பம்னு சொல்கிறேன், விஜய் ஒரு ஸ்பாய்லர், அவர் ஒரு வின்னர் கிடையாது, அவர் ஒரு ஸ்பாய்லர். யாரையாவது காலவாரி விடுவார். மக்கள் நல கூட்டணி 2014 காலவாரி விட்டுச்சுல்ல, அது மாதிரி விஜயகாந்த் காலவாரி விட்டார்ல. ஆனால் இவங்க யாருமே ஜெயிக்கல. சீமான் காலவாரிகிட்டே இருக்கார் ஒவ்வொரு தேர்தலையும், ஆனால் அவர் வெற்றி பெறல. இந்த மாதிரி விஜயும் இவர்களோட கொஞ்சம் ஹை லெவல், ஹை எண்டு மாடல்னு வாங்கல்ல, லோ எண்டு ஹை எண்டு, இது ஹை எண்டு மாடல். இது ஸ்பாயிலர் வந்து கொஞ்சம் பெருசாக ஸ்பாயில் பண்ணும். அப்போ இவரை பிஜேபி கையில் எடுக்க பார்க்குது. பிஜேபி கையில் எடுத்தால் ஸ்பாயிலர் இல்லை, டெஸ்ட்ராயர், எதிர் அணியுடைய டெஸ்ட்ராயராக மாறிடுவார். இப்போ இந்த ஸ்பாயிலரை காங்கிரஸும் கையில் எடுக்க பார்க்குது. காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ நாள் தான், ஒரு 1001 படத்தில் ஒரு வசனம் வரும், எவ்வளோ காலம்தான் நம்ம இப்படி அடிமையாக வாழ்வது, இதுதான் நமக்கு இதுவா அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு 1000 ஆண்டுகளா அப்படியே பாடுவார். நாம் அடிமை இல்லை, நம்ம மாற்றம் வரும் அப்படின்னு அந்த வரிகள் வரும். அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இவங்களுக்கு அடிமையாக இருக்கிறது? இவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இவங்களுக்கு கீழே இருக்கிறது. அதில் நம்மள பாதி பேர் அங்கேயே சேர்ந்துடுறான் மறைமுகமாக. திமுக அணினே இருக்கிறான். அந்த பீட்டர் அல்போன்ஸ்லாம் வரவே இல்லை, 2006 உள்ளே போனவர் தான், இன்னும் அங்கேயே தாங்கிறாப்புல. இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக கேஎஸ் அழகிரி, இந்த மாதிரி ஆட்கள், கேஎஸ் அழகிரிலாம் கிடையாது, இவர் செல்வ பிறந்தகை, இந்த மாதிரிலாம். அப்போ என்ன தான் மாறுதல்? இந்த மாறுதலை வர்றதை பயன்படுத்துறது தானே காங்கிரஸ் உடைய வேலை. கம்யூனிஸ்ட்லாம் அந்த வேலையை பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க திமுக சேர்ந்துட்டாங்க எல்லாரும். அதனால் அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு தேவை 6 சீட்டு, கொஞ்சம் பணம். முன்ன பணம்னு நம்ம சொல்ல முடியாது, இப்போ பணம்னு சொல்லலாம். ஏன்னா 10 கோடி 15 கோடி வாங்கினாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு வேணால் சில நியாயங்கள் இருக்கலாம். வாங்கிட்டீங்க நீங்கள், அவ்வளோதான். பொதுவில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்ற பேர் வந்துடுச்சு. இப்போ இவர்கள் காங்கிரஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸை தாவேக்காவை பயன்படுத்தலாம். நம்முடைய நீண்ட நாள் லட்சியம் 2031 நிறைவேறட்டும். அதாவது இன்னைக்கு விஜய் கிடையாது, உங்களோட நான் கூட்டணி, விஜய் வாக்குகள் வாங்குவார், அடுத்து அவர் கட்சியை நடத்துகிறாரு அப்படின்னா அதை பயன்படுத்திக்குவோம். அதுக்கு விஜய் என்டிஏ பக்கம் போகாமல் இருக்கணும். என்டிஏக்கு போயிட்டாருன்னா நீங்கள் பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது. ஒன்ஸ் ருசி கண்டுருவார். 45 சீட்டு, எதிர்கட்சி தலைவர், உள்ளாட்சி தேர்தலில் 2-3 மாநகராட்சி, நகராட்சிகள் 10 நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியம், அது இதுன்னு நிர்வாகிகள் எல்லாம் வந்துடுறாங்க. கூட்டணி வச்சு ஜெயிச்சிடுறாரு. அதற்கு அடுத்து எம்பி சீட்டு ஒரு 6-7 எம்பி அப்படின்னா விஜய் லெவலே வேறு. அப்புறம் என்டிஏ விட்டு அவர் பிரியணும்னு அவசியமே இல்லை. 2031 இதே கூட்டணி அப்படியே போகலாம். இல்லாட்டி ஏடிஎம்கே மிரட்டி கட்டி இல்லை பிஜேபி பிரிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணலாம்.
அப்போ விட்டுட்டா பிடிக்க முடியாது. ம். அப்போ என்ன பண்ணுறது? இப்போயே பிடிச்சா? ஆனால் இங்கே டிஎம்கே தடையாக இருக்குது, என்ன பண்ணுறது? சரி, வேறு இது பண்ணுவோம். டிஎம்கேக்கு 5 பேர் கொண்ட குழு. தலைவரே, பேச்சுவார்த்தை குழு தலைவரை பார்த்து பண்ணுங்க தலைவரை, ரைட். விஜய்க்கு பிரவீன் சக்கரவர்த்தி 3 ஹவர் பேசியிருக்காங்க, ம். 3 மணி நேரம். பிரவீன் சக்கரவர்த்தி யார்? மயிலாடுதுறையை சேர்ந்தவர், திமுகவினால் கடுமையாக வெறுக்கப்படுபவர், திமுக ஒழிச்சு கட்டணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிறவர். இந்த ஆதார் உருவாச்ச அந்த பீரியட்லேருந்து ஆதார் இதில் ஒர்க் பண்ணவர், ஜிஎஸ்டி இதில் தமிழக அரசுடைய ஆலோசகராக இருந்தவர், ஒரு இன்டலெக்சுவல். இன்டலெக்சுவல் எல்லாம் மண் சார்ந்தவர்களானா அதெல்லாம் கிடையாது. முட்டு சந்துக்கு கூட்டு போன இன்டலெக்சுவல் சார். ஓட் ஷோர் கண்டுபிடிச்சது அவர் தான். ராகுல் காந்தியை முட்டு சந்துக்கு பீகாரில் கூட்டு போனது இவர் தான். சில பேர் உளறிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி ஒரு கிட்டே சேர்க்கறதுலன்னு. ராகுலுக்கு பர்சனல் அட்வைசர், பர்சனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இன்டெலெக்சுவல் டீமுடைய அகில இந்திய தலைவர். முன்னாடி இவர் இருந்தார், நம்ம சசி தரூர். அவர் ஒரு ஐயன்ட்டு தானே. சசி தரூர், சுப்பிரமணிய சாமி, மணிசங்கர் ஐயர், மாணிக்க தாகூர், இதெல்லாம் ஒரு வகை மேலேயே பறக்கும். கீழே இருக்கிற பிரச்சனைலாம் தெரியாது. மேலேயே தலைவரோட பதவி வச்சுட்டு மேலேயே சீட்டு வாங்கிட்டு மேலேயே ஜெயிச்சுட்டு மேலேயே ஊட்டின்னு இருப்பாங்க. ஈவன் இவர் வரைக்கும், சிதம்பரம் வரைக்கும் இவர்களுக்கு மண் சார்ந்த அரசியல் வரமாட்டாங்க. அதில் ஒன்று தான் பிரவீன் சக்கரவர்த்தி. அவர் விஜய் பார்த்து பேச, விஜய்க்கு இந்த மாதிரி ஆள் தான் பிடிக்கும். ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரி, ஐயன்டா ரைட்டு, அப்படியா ரைட்டு, சரிங்க வாங்க, என்ன பண்ணலாம், பாண்டிச்சேரியில் நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் சார். கூட்டணி வச்சுக்கிட்டா ஜெயிச்சிருவோம். நீங்கள் எதிர்பார்த்தபடி கூட்டணி ஆட்சி பாண்டிச்சேரியில் வந்துடும். கேரளாவில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது வர்றதுக்கு. நாங்கள் உங்களுக்கு அங்கே 10 சீட்டு தரோம், எங்களோட கூட்டணி வாங்க, அடுத்து நாங்கள் தான் ஜெயிப்போம். ஏன்னா 2 தடவை கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துச்சு, இந்த தடவை காங்கிரஸ் ஜெயிக்கும். அப்படி ஜெயிக்கும் போது உங்களுக்கு 10 எம்எல்ஏ கிடச்சிப்போம். ஜாலி தானே. இங்கே நாங்கள் காங்கிரஸ் கூட டிஎம் கூட இருந்துக்கிறோம், இங்கே நம்ம வேறு கதை. அது எப்படிங்க முடியும்? எங்கள் கம்யூனிஸ்ட்டும் நாங்களும் கேரளாவில் சண்டை போடலையா? இங்கே நாங்கள் டிஎம் கூட இல்லையா? அப்படி தான். சரி ரைட்டு. அப்போ என்ன, ஒரு கல்லில் 2 மாங்காய். பாண்டிச்சேரி கேரளாவில் இவங்களோட கூட்டணி தாவேக்காக்கு போடாமல் அது என்டிஏ போகாமல் விஜயை தடுத்துடுறீங்க. இப்படியே போனால் டிஎம்கே மிரட்டலாம், சீட்டு மிரட்டி கேட்டு வாங்கலாம். 2029 தாவேக்கா கொஞ்சம் நல்லா வருது, நல்லா வந்திருக்கு அப்படின்னா தாவேக்கா கூட இங்கேயே கூட்டணி வச்சுக்கலாம் எம்பி சீட்டுக்கு, டிஎம்கே கழட்டி விட்டுட்டு. அது கூட வேணாம் அப்படின்னா 2031 கூட்டணி ஆட்சின்னு வச்சுக்கிட்டு எல்லா கட்சியும் இழுத்து போட்டுக்கின்னு கூட்டணி ஆட்சிக்கு போகலாம். அன்றைக்கி டிஎம்கே பலகீனப்பட்டிருக்கும். அதுக்கான யோசனை காங்கிரஸ் யோசிக்கிறதுன்னா தப்பு இருக்குது, கரெக்டு தானே? ஸோ இப்போ இந்த கூட்டணி சேர்ந்துச்சுன்னா டிவிகேக்கும் ஒரு வகையில் ப்ளஸ் பாயிண்ட் தான், காங்கிரஸ்க்கும் ஒரு வகையில். டிவிகேல பெரும்பாலான ஆட்கள்னா சொல்கிறாங்க, இப்போ ஆதவ அர்ஜுனாலேருந்து இவங்கெல்லாம் நம்ம பாஜக பக்கம் போவேண்ணா, தனித்து நிற்போம். தனித்து நின்று என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சரி உருட்டுவோம், இந்த தடவை உருட்டி பார்ப்போம். அப்போ காங்கிரஸ் இங்கே வராது. சரி, ஆனால் காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் வருதுன்னா எம்ஜிஆர் அப்படி தான் வந்தார். பாண்டிச்சேரியில் தான் முதல்ல ஆட்சி பிடிச்சார், அது அப்புறம் கவுத்தி விட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சார். அது மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டில் ஒரு வெற்றி கிடைக்கிது பாண்டிச்சேரியில். கேரளாவில் 10 எம்எல்ஏனா கொஞ்சம் தெம்பாயிடுவாங்கள்ல. இங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் போய் 4-5 எம்எல்ஏ வந்தால் கூட ஏதாவது ஊட்டிகிட்டு இருக்கலாம், அப்படி யோசிப்பாங்கல்ல. அதுதான். ஆனால் ராகுலை நம்பி ஆற்றுல இறங்கினா தேஜஸ்வி அதுக்கு அதை தான் தெரியாது இவங்களுக்கு. ஏன்னா வரன்ட்டு வரமாட்டார், ஃபுல்லாக வெளிநாட்டில் சுற்றிட்டு இருப்பார். அவர் இந்திய அரசியலுக்கான ஒரு அரசியல்வாதியாகவே எனக்கு தெரியல. அவர் வாட்டில் ஏதோ வர்றாரு, வரப்போ ஏதாவது பேசுகிறாரு, மறுபடியும் ஓடி போயிடுறாரு. திடீர்னு போகிறாரு, படகுலேருந்து குதிக்கிறார், நீச்சல் அடிக்கிறாரு. திடீர்னு போகிறாரு, எவனா சாப்பிட்டு இருந்தால் சாப்பாடை பிடிங்கி சாப்பிட்டு போகிறாரு. இதே தான் அவங்க அப்பாவும் பண்ணார். அப்போ திமுககாரன் கிண்டலுக்கு பேசுவாங்க, சோம்பு பிடிக்காரன் மாதிரி சோம்பு பிடி விற்கிறான்ல, டிங்கு டிங்கு தட்டிட்டு தான். அவன் மட்டும்தான் இந்த துணியில் பேண்ட்டு, வெள்ளை பேண்ட்டு தைச்சி ஜிப்பா தைச்சி போட்டு இருப்பான் தமிழ்நாட்டில், வட இந்தியர்கள் மாதிரி. இப்போ ஒருத்தர் அப்படி இருக்கிறார், யார் சொல்லுங்கள்? மாபெரும் தலைவர். கரெக்டாக வந்துச்சு சொல்லுங்கள். ராகுல் காந்தி தான் சொல்கிறீங்களா சார்? புஷியானந்துங்க. ஆமாம் சார், ஆமாம், அவருமே கூட அப்படி தான் போட்டு. ஒரு தலைவர் என்கிட்ட சொன்னார், என்னையா சோம்பு பிடிக்கார மாதிரி போட்டுன்னு சுற்றினுக்கிறாரு அப்படின்னு. இவர் இல்லாமல் தாவே கலர் எல்லாருமே இதே மாதிரி போடணும்னு சொல்லிக்கிறாரு, தெரியுமா? பாதி பேர் அப்படி தான் சுற்றினுக்கிறான். அன்றைக்கி துணியில் பேண்ட்டு சட்டை தச்சின்னு சுற்றிட்டு இருக்கிறான். ஏன்னா வேஷ்டி கட்ட வேண்டியது தானே, அரசியல்வாதிகளில் ஒரு கருப்பு பேண்ட் ஏதாவது போட்டுக்கணும் தானே. இந்த மாதிரி துணியில் தச்சின்னு சுற்றினுக்கிறாங்க. அப்போ வந்து வெற்றி கொண்டான்னு போன பேசுவாங்க, சோம்பு பிடிக்கார மாதிரி போட்டு குடிசுக்குள்ளே போகிறதான். அங்கே தொழிலாளி அவன் விவசாயம் ஏதாவது சாப்பிட்டு இருந்தால் அதை பிடிங்கி சாப்பிட்டு உங்களுக்காக நான் இருக்கிறேன்டே, அவன் இருந்தது அவ்வளோதான், அதையும் பிடிங்கி தின்ட்டியா அப்படின்னு வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ராகுல் காந்தி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காரு. இது எல்லாம்னா எலைட்டு. இவங்க சொல்லுவாங்க, அதாவது இப்போ இவருக்கு பண்ணல சார், டீ கடைக்கு போகிறீங்க சார், சைக்கிள் நீங்களே ஓட்டு போகிறீங்க சார்,
வழக்கமான அரசியல்வாதி இல்லாமல் டிஷர்ட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிறீங்க சார். போய் நின்று டீலாம் நான் டீ குடிக்க மாட்டேன் சார், அப்படிலாம் வேணாம். நம்ம ஃப்ளாஸ்கில் கொண்டு போய் கொடுத்துருவோம். அவன் புதுசாக போட்ட மாதிரி நம்மளுக்கு கொடுப்பான், நீங்கள் குடிங்க சார். அந்த இடத்துல யாராவது கில்பி எடுக்க வருவாங்க சார், பட்டுன்னு அடிச்சிடாதீங்க சார், உள்ளே ஓட்டம் போயிடும், கட்டி பிடிச்சி எடுங்க சார் அப்படின்னு. அதேமாரி ஒரு ஆட்டோக்காரன் ஒரு அறை விட்டாப்புல, ஞாபகம் இருக்கா? 2016. அதுக்கப்புறம் அவரை பிடிச்சி கொண்டு வந்து அந்த ஆட்டோக்காரனை கூப்பிட்டு வந்து உனக்கு 10 செல்ஃபி எடுத்துக்கிறாசா அப்படின்னு தோல் மேலே கை போட்டு இந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. இது எல்லாம் என்னென்னா மக்களை பார்க்கும்போது இவர் வந்து இந்த அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி ஆகிறோம்னா நீங்கள் வந்து பொண்டாட்டி இருக்கணும், ஒரு பொண்ணு பையன் யாராவது இருக்கணும். அவங்களோட கூட்டாக வந்து அங்கே வந்து சிரிச்சுக்குவாங்க, அந்த பொண்டாட்டியும் புருஷனும் சிரிச்சுக்கிட்டு அணைச்சிக்கிட்டு அப்படி இப்படி கையாட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அங்கே ஏற்றுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ஹிலாரி கிளின்டன் எடுத்துக்கினா நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கணும் ஜனாதிபதினா, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இங்கே அது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப அப்படி வேகமாக காமிச்சிக்கணும், அது பண்ணிக்கணும். இது எல்லாம் உதவாது. நீ சாதாரணமாக எளிய மக்களுடைய பிரச்சனையை பேசினால கட்சியை கொண்டு போய் அங்கே சேர்த்தால வளர்ந்துடும் கட்சி. இதுதான் பிரச்சனை. பார்ப்போம் சார். எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரும், யார் யார் கூட கூட்டணி சேருவா அப்படின்றது தெரியல. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க.